இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.1ல் இருக்கக்கூடிய 9th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு க்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தென் ப்ரூவ் தட் க்யூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 2p அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணுமா. ஸோ இப்போ பியை பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா டேர்மில் தான் இருக்குது. அப்போ க்யூவையும் நம்ம சைன் தீட்டா காஸ் தீட்டா டேர்மாக மாற்றினோன்னா தான் இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம 2pன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ நான் பிக்கு வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா கொடுத்துருக்கது அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் க்யூவை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டா காஸ் தீட்டாக்கு மாற்றுறதுக்கு சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டான்னு இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு க்யூ. இது சீக்கன் தீட்டாக்கு 1 காஸ் தீட்டா ப்ளஸ் 1 சைன் தீட்டா ஈக்குவல் டு தான் என்ன இருக்கும், க்யூ. ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு க்யூன்னு கிடைக்கும். இப்போ பியும் தெரியுது, க்யூவும் தெரியுது. நம்ம வந்து டு ப்ரூவ் தட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். க்யூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி 2p அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வரணும். க்யூக்கு பதிலாக சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு பி ஸ்கொயர்டு. அப்போது sin theta plus cos theta the whole squared minus 1 இல்லையா. இப்போ இது அப்படியே வச்சுக்கலாம். sin theta plus cos theta by sin theta cos theta. இதை a plus b the whole square ஃபார்முலா படி sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta அப்படின்னு எழுதி -1 அப்படின்னு எழுதிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே இது அப்படியே இருக்கட்டும். சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா -1. ஸோ இந்த 1 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குது, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா இதுவும் கேன்சல் ஆகிட்டு 2 இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் 2 இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா என்னது, பி தான். ஸோ 2p ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு கிடச்சிச்சு. எவ்வளோ ஈஸியாக கொண்டு வந்தாச்சு பார்த்தீங்களா. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஈஸியாக இருக்குது அந்த சம். ஃபஸ்ட்டு பியை கொடுத்துருக்கிறது அப்படியே எழுத்துக்கிறோம். க்யூவை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காசுன்னு சொல்லி மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த க்யூ வேல்யூ பி வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை ஈஸியாக பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 2pன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் இதில் இருக்குது பாருங்கள். இஃப் சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, தென் ப்ரூவ் தட் காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4ன்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா சைன் காஸில் தான் இருக்குது. ஸோ இதை எடுத்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது, ஏன்னா பவர் 6 பவர் 4 இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை கிவன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் இருந்து தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படிலாம் மாற்றலான்னு பாருங்கள். சைன் தீட்டாவை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் 1 அப்படியே எடுத்துக்கிட்டு சைன் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு நம்மளால் எழுத முடியும் இல்லையா. ஈக்குவல் டு தான் என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதை எப்படி எழுதலாம், சைன் தீட்டா இன்ட்டு 1 + 1 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு தான் என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் என்ன செய்ய போகிறோம், நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஆயிரும். இது 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு ஆயிரும். இங்கே காஸ் பவர் 4 தீட்டான்னு ஆயிரும். ஓகேவா. இப்போ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இப்போ மாற்றலாம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே காசில் தான் வேணும். இப்போ இந்த 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் அப்படிங்கும்போது 4 ப்ளஸ் பி ஸ்கொயருங்கும்போது காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 இன்ட்டு 2 4 காஸ் பவர் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு தான் என்னது, காஸ் பவர் 4 தீட்டா.
ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 4 ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே தான் இருக்கும். 4 ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா. இந்த காஸ் பவர் 4 தீட்டாவே நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா ஈக்குவல் டு இப்போ 0ன்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 4 இந்த காஸ் பவர் 4 தீட்டா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா, ரெண்டு கேன்சல் ஆயிடுது. அடுத்து ஒரே ஒரு காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது, அதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ காஸ் பவர் 4 தீட்டா எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மைனஸ் மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஆயிரும். இது ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு ஈக்குவல் டு 4ன்னு தான் ப்ரூவ் பண்ணணும். அதனால் 4 இப்படியே வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் அந்த சைடு நான் கொண்டு போகிறேன். ஸோ ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு தேவையானது கிடச்சிருச்சு பாருங்கள், ஈக்குவல் டு 4ன்னு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இதுதான் இந்த 9th சம். ஸோ கொடுத்துருக்க கிவனை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவல்னு வந்துடுது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். ஓகே, தேங்க்யூ.